வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக, அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான உருளைக்கிழங்கு சம்சா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு சம்சா ஷீட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டையும் பொட்டேட்டோயும் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் கெச்சப் அதே மாதிரி கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டஃபிங்க்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுமான அளவு. ரொம்ப பொன்மருகலாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொடுசாக உங்களால் நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம். இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மசிச்ச உருளைக்கிழங்கு நமக்கு இதுக்கு தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவாய் பட்டு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இதில் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்கள்கிட்ட வேக வச்ச பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட்டோ இந்த மாதிரி பீட்ரூட்லாம் துருவி கூட இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் தான் போடணும் இதுக்கு, அதுதான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் அதே மாதிரி ஜீரகத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமான அளவு, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோடைய சேர்த்து வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இது வதங்குறப்பயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது மீடியம் தீயிலே வதக்கிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம மசாலா அடிபிடிக்கும். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு அடிபிடிச்சு நம்மளோட மசாலா டேஸ்ட்டே வேற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கப்பயே இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உப்பு அதிகமாகிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற 1 கப் அளவுள்ள உருளைக்கிழங்கையும் இதிலேயே சேர்த்து வதக்கிக்கலாம். இது 2 ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சாமான்களும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறப்ப நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் நிறையாவும் வைக்க முடியும். இப்போ இதை வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் தீயிலே வதக்கினா போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணினா போதுமான அளவு. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உருளைக்கிழங்குல தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் நேரம் சூட்லேயே வச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வதங்கிட்டு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சம்சா செய்யறதுக்கு ஷீட் ஒட்டணும் இல்லையா, பிரெட்டு ஒட்டணும். அதுக்கு நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை எடுத்து பவுலில் ஊற்றிடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பிரெட்டு கடையில் வாங்கினது, அதே மாதிரி மைதா பொட்டேட்டோவில் செஞ்ச பிரெட்டு கிடைக்குதுன்னு இப்போல்லாம், அதே மாதிரி கோதுமையில் செஞ்ச பிரெட்டும் உங்களுக்கு கிடைக்குது. எந்த பிரெட்டு உங்களுக்கு பிடிக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பிரெட்டை இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்காது நமக்கு. அதனால் மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா தான் அதில் சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. அதோட சேர்த்து போட்டோம் அப்படின்னா அந்த கருகின மாதிரி டேஸ்ட் இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப எல்லா பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஆறிடுச்சு. அதை உள்ளே வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட்டுக்கு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5
1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ஸ்பூனில் உங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப வச்சோம் அப்படின்னா மூட முடியாது. அதே மாதிரி ப்ரெட்டோட எல்லா பக்கத்துலேயும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒட்டுறப்ப நமக்கு வந்து பிரிஞ்சிட்டு வெளியில் வராது எண்ணெயில் பொரிக்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து மூடிடலாம். மசாலா வெளியில் வராத மாதிரியும் ஓட்டை எதுவும் பிளந்துக்கிட்டு வெளியில் வராத மாதிரியும் அமுத்தி கொடுத்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் நமக்கு மசாலா பிரிஞ்சிக்கிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிட்டேன். முதல்ல எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா பொரிக்க ஆரம்பிங்க. அதுக்குள்ள நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்ச ப்ரெட் வந்து நல்லா காஞ்சிக்கும். இப்போ நான் உங்களுக்கு 5 சம்சா வந்து செஞ்சுட்டேன். நான் செஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 சம்சா உங்களுக்கு செய்யலாம் நான் செஞ்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி போட்டோன்னு எந்திரிச்சு வர மாதிரி சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரெட்டை ஒன்றா நம்ம சம்சாவை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் ஒட்டு மொத்தத்துக்கு போட்டிங்க அப்படின்னா நமக்கு சம்டைம்ஸ் கருகிடும். இது சீக்கிரமாக வெந்துடும். நார்மல் சம்சாவோட பார்த்தீங்கன்னா ஒரு சம்சா வேகிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் 2 சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ள பிளேட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலெலாம் உறிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சம்சாவும் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப குவிக்காக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஃபாஸ்ட்டாக செய்கிற ஸ்நாக்ஸும் கூட செய்யலாம். சம்டைம்ஸ் நீங்கள் பசங்களுக்கு இதை லஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சம்சா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.